Friends, welcome back. This is Vera Roll. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம மல்லிசையில இன்னைக்கு காரசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னாச்சுன்னு தெரியல, நம்ம விஜய் நம்ம மல்லி கிட்ட ரொமான்டிக்கா கால் பண்ணி எல்லாம் பேசுறாரு. அது ஏன் எதனால எப்படி நடந்துச்சு இந்த விஷயம் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல தாங்க நம்ம வெண்பா குட்டி வந்து மல்லி கிட்ட தான் நான் படிப்பேன்னு சொல்ல ரஞ்சிதா வந்து டார்ச்சர் பண்ண உடனே அந்த டைமில் விஜய் வராரு. என்ன வெண்பா என்ன பிரச்சனைன்னு கேட்க, நான் மல்லியம்மா கூட தான் படிப்பு பண்ணுறேன், ஆனால் இவங்க வந்து சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, என்னன்னு கேளுங்கன்னு சொல்ல இதை கேட்ட நம்ம விஜயோ சரி விடு அவங்க இஷ்டப்படி இருக்கட்டும் ரஞ்சிதா அப்படின்னு சொல்ல உடனே ரஞ்சிதா காண்டாகி போயிடுறா. உடனே மல்லி கூட இருக்காங்க. அடுத்த நாள் சேம் இதே மாதிரி தான் ஸ்கூல் போகிறாங்க. ஸ்கூல் போயிட்டு விஜய் மல்லியை இறக்கி விட்டு வீட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க, வீட்டுக்கு போக சொல்லிட்டு. அப்படி நம்ம மல்லி வந்துட்டு இருக்கவர் தான் நடு வழியிலே மைக் போட்டு விழுந்துடுறாங்க. கரெக்டாக அந்த டைமிங்கில் நம்ம அரவிந்த் வண்டி வருதுங்க. இது என்ன கோஇன்சிடென்ட்னு எனக்கு இன்னைக்கு வரையும் புரியல. ஆமாங்க, இவங்க வருவாங்களா, மைக் மூட்டு இழுவாங்களா, அவங்க வந்துருவாங்க, நடப்பாங்களா, வருவாங்களா, அவர் வந்துருவாராம். அது டைரக்டர் கதையை கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அரவிந்த் மல்லி என்னாச்சு ஏதாச்சும் தண்ணி மூஞ்சில் தெளிச்சு எழுப்பி அதுக்கப்புறம் கூட்டு போய் வீட்டில் விட்டு கிளம்பிடுறாருங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி காண்ட் ஆகுறாங்க. ஆமாங்க, இந்த மாதிரிலாம் நடந்தால் காண்டாக வேற என்ன பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்ம விஜய் வந்துட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி பேசுகிறாரு. என்ன மல்லி வீட்டுக்கு போயிட்டான்னு கேட்க, இப்படி தான் மைக் ஆகிடுச்சு, நடுவில் மைக் மட்டும் இருந்துட்டு இப்படி தான் அரவிந்த் கூட்டு விட்டாருன்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம விஜய் ஏன் ஒழுங்காக உடனே பார்த்துட்டு போக முடியாதா, ஒரு கரெக்டாக ஆட்டோ பிடிச்சி போனால் உனக்கு என்ன பிரச்சனை, நடந்து தான் போகணுமா, அப்படி காசு வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு கேட்கறதெல்லாம் கேட்டால் மல்லி அப்படியே டென்ஷன் டிப்ரெஷன் ஆவாங்கன்னு எதிர்பார்த்தா அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ஸ்வீட்டாக க்யூட்டாக ஒரு ஸ்மைலை போட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. இப்படிலாம் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்குது. நம்ம ரஞ்சிதா ஓரந்து ஒட்டு கேட்குறாங்க. அந்த ஒட்டு கேட்குற டைமிங்கில் தாங்க ரஞ்சிதா ஒரு தப்பு பண்ணிட்டான். போகிறேன்னா அமைதியாக இன்னும் கைகளை அடக்கமாக வச்சுக்கிட்டு ஒட்டு கேட்கணும். அது என்ன தள்ளி விட்றது, தள்ளி விட்டு ஒட்டு கேட்டால் சத்தம் கேட்காதா. இதை கேட்ட மல்லி யாரான்னு திரும்பி பார்த்தா ரஞ்சிதா மாட்டினாடா அப்படின்னு நினச்சி ராஜேஸ்வரி குடுக்குன்னு ஒடி போய் ஒழிச்சிக்கிட்டாங்க. ராஜேஸ்வரியை பார்த்தா ஒரே சிப்பு சிப்பாக இருந்துச்சு. இது என்ன சிரிப்பு வில்லியாக இருக்குது, இவன் பெரிய வில்லினெல்லாம் நினச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டேன். ஸோ இப்படி ஒரு பக்கம் நம்ம சீரியலில் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் அடுத்து நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க. ஸோ February 14 வேறு வருது. 14க்குள்ளே என்னென்ன சதி வேலைகள் செய்ய போகிறாங்க அப்படின்னு நான் ஒரே எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், February 14 வருது. நம்ம மல்லி விஜய்க்கு கிஃப்ட் பண்ணி கொடுப்பாங்களா, இல்லை நம்ம விஜய் மல்லிக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களா, மொத்தம் யார் யாருக்கு கிஃப்ட் கொடுப்பா, என்ன கிஃப்ட் கொடுப்பா, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அதே மாதிரி நான் ஒரு கிஃப்ட் வாங்கி மல்லிக்கு சர்ப்ரைஸாக அனுப்பலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிடும், இந்த கிஃப்ட் அனுப்பிச்சது விஜயா அருளா, யார் இந்த அருள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், நான் போடுற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye. இன்னொரு முக்கியமான விஷயங்க, மறக்காமல் மல்லிகை விஜயும் மாற்றி மாற்றி கொடுத்துக்க போகிற அந்த கிஃப்ட் என்ன, அந்த கிஃப்ட்டோட நேம் என்ன, அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் அதே மாதிரி கிஃப்ட்டை நானும் வாங்க முடியும். ஓகேங்களா? டாடா, see you, bye bye.